புதுசாக எந்த ஆட்சி வந்தாலும் 2026ல் தமிழகத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையை ஒட்டுமொத்தமாக மேலேருந்து கீழே வரைக்கும் அடியோடு மாற்றிடணும். எல்லாத்தையும் மாற்றிடணும். எல்லாத்தையும் காத்திருப்போர் பட்டியலில் வச்சுட்டு புதுசாக நியமிக்கணும். புதுசாக உள்ளவங்களை நியமிக்கணும். அப்போ தான் அந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும். இப்போ ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. சாத்தாங்குளம் பற்றி தீர்ப்பு வந்திருக்கு. 9 பேர் பாவம். அவங்க என்ன செய்வாங்க? மேலிடத்து உத்தரவுப்படி எதுவுமே செயல்பட்டிருப்பாங்க. இப்போ அவங்க 9 பேர் குடும்பம் என்ன ஆகுது? அதை நம்ம நினச்சி பார்க்கணும். தண்டனை அறிவிக்க போகிறாங்க. எப்படியும் 2 ஆயுள் 3 ஆயுள் தான் கொடுக்க போகிறாங்க. எப்போவுமே அப்படி தானே கொடுக்குறாங்க. இது பயங்கரமான படுகொலை இல்லையா? வன்முறையான கொலை. அதனால் அந்த 9 பேருக்கும் கடுமையாக தண்டனை இருக்கும். 30ஆம் தேதி கொடுக்க போகிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுடைய குடும்பத்தையும், ஏன்னா அவங்க சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் எங்கே போயிருப்பாங்க? நடுத்தரில். அதாவது கணவன் செய்த தவறுகளுக்கெல்லாம் பிள்ளைகளும் தண்டனை அனுபவிக்க வேண்டும். இதெல்லாம் காவல்துறையை நினச்சி பார்க்கணும். இது உதாரணமாக நீங்கள் ஒரு படிப்பணியாக ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க கடமை நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா, அரசாங்கம் 5 வருஷம் தானே. நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா காவல்துறை உங்கள் குடும்பம்லாம் இப்போ நடுத்தருக்கு வந்திருக்குமா? சிந்திக்கணும், யோசிக்கணும். அதுதான் தற்போது உள்ள செய்தி. அடுத்தபடியாக வந்துட்டேன். என்ன, சாத்தாங்குளம் முடிஞ்சு போச்சு. யூடியூப் சேனலில் வீடியோ பதிவு செய்வது போல் ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஓடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஓடும், எடுத்துருவேன். வேறு அதில் புதுசு தான் ஓடும். கட்டுரை போடுவேன். அதில் நிறையா கட்டுரை இருக்குது. அதில் படிங்க. ஃபேஸ்புக்கில் கட்டுரை நிறையா போட்டுக்கிட்டுருக்கிறேன். அன்னன்னைக்கு செய்திகளை அன்னன்னைக்கு கட்டுரையாகவும் ஃபேஸ்புக்கில் நான் போட்டுக்கிட்டுருக்கிறேன். சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தலைவர்களாக மறந்துட்டாங்க. உதாரணத்துக்கு திமுகவில் இப்போ கலைஞர் பேச்சை எடுக்கிறதில்ல, அண்ணாதுரை பேச்சையும் எடுக்கிறதில்ல. முத்துவேல் கருணாநிதி மகன் தன்னைத்தான் நிலைநிறுத்துகிறாங்க. அதே மாதிரி அதிமுகவில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் பேரையோ ஜெயலலிதா அம்மையார் பேரையோ சொல்கிறதில்ல. தான் எடப்பாடி தலைமையில் அப்படிங்கிற மாதிரி சொற்கள் இருக்கிறது. பழைய அரசியல் தலைவர்களை எல்லோரும் மறந்து விட்டார்கள். தான் தோன்றித்தனமாக இவர்களால் வெற்றி பெற முடியும் என்ற காரணத்தினால் மக்களை நம்பி வருகிறார்கள். மக்கள் தான் 23ஆம் தேதி தீர்ப்பு அளிப்பதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடி வரேன்.